வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் சுமூகமான உடன்பாடு எட்டியிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் இந்த சமரச பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அவர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தற்பொழுது இரண்டு தரப்பும் பார்த்தோமென்றால் பேச்சுவார்த்தைக்கு பின்பு இணைந்து செயல்படுவதாக முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. நேற்று அவர் பேசிய அந்த பேச்சிற்கு பின்பு பாமக உடைவதாகவும் இரண்டு தரப்பாக செயல்படுவதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியே பரவியது. ஆனால் தற்பொழுது அது தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. சுமூகமான உறவானது எட்டப்பட்டிருக்கிறது. இரண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசி தற்பொழுது இணைந்து செயல்படுவது என முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அன்புமணி அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது பாமகவின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் அவர்களை நியமிக்க கூடாது. அவர் கட்சியில் சேர்ந்து 4 மாத காலம் மட்டுமே ஆகிறது. அவரை கட்சியில் சேர்ப்பது சரியாக இருக்கிறது. களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்தவரை தான் இளைஞரணி தலைவராக நியமிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை தற்பொழுது ஏற்றுக்கொள்வதாக ராமதாஸ் அவர்கள் ஜி.கே. மணி அவர்கள் மூலமாக சொல்லி ஜி.கே. மணி உடனடியாக தகவலை அன்புமணி அவர்களுக்கு தெரிவித்தார். அதற்கு பின்புதான் அன்புமணி அவர்கள் சென்னையிலிருந்து அவர் கிளம்பி தற்பொழுது தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு இருவரும் தனியாக அமர்ந்து பேசினார். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. பாமகவின் இளைஞரணி தலைவர் பொறுப்பு வேற ஒருவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அது குறித்த விவரமானது வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பார்த்தோமென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவெற்றிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது வழக்கறிஞர் பாலு, அதே போன்று கவிஞர் திலகபாமா, பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முதன்மை செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்த பேச்சுவார்த்தை முடிவிற்கு பின்பு இன்னும் சற்று நேரத்தில் பாமகவின் மூத்த நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. இது தொடர்பாக இன்னும் ஊடகங்களில் விவாதிக்க வேண்டாம், ஊடகங்கள் கூப்பிட்டாலும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்த தகவலினை இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முகுந்தன் பரசுராமன் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே தொடர்வார். எந்த ஒரு பொறுப்பிலும் அவர் இருக்க மாட்டார். ஏற்கனவே அவர் வகித்து வந்த ஊடக பேரவை செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். அதே போன்று மற்ற பொறுப்புகள் எதுவும் தனக்கு வேண்டாம் என்றும் தெளிவாக கூறியிருக்கிறார். தற்பொழுது உங்களுடைய கவனம் அனைத்தும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தேர்தல் பணிகளில் ஈடுபடுங்கள், எந்த ஒரு சலசலப்புக்கும் இடம் கொடுக்காதீர்கள் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.